ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் 1, கருவேப்பிலை, வெல்லம் தேவையான அளவு. முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் கடுகும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காவை நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள். அடுத்து இந்த மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஊற்றினீங்கன்னா மாங்காய் குழஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். மாங்காய் நல்லா வெந்துடும். தண்ணிலாம் நல்லா வற்றி மாங்காய் வெந்த அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உருகிறது தான் பதம். இது ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. வெல்லம் உருகின உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. வெல்லம் நல்லா உருகினதுக்கப்புறமும் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஜவ்வு மாதிரி ஆயிரும். அதனால் வெல்லம் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மாங்காய் தொக்கு ரெடி. இது மாங்காய் சீசன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.